திருச்சி மக்கள் எல்லாருமே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? புதுசாக ஒரு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்தாங்க. என்னாச்சு, எப்போ ஓப்பனிங் ஆகுது, என்ன பண்ணுறது, எங்கேருந்து நம்ம எங்கே மூவ் ஆகிறது அப்படின்னு பெரிய ஒரு கன்ஃபியூஸில் இருக்கீங்களா? ஸோ இது உங்களுக்கான வீடியோ. நம்ம புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்க பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் 16/7/2025 இருந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக போகுது. தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. அஸ் யூஷுவல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த பஸ் உள்ளே வருது, எந்த ரூட் வழியாக வருது, அதே மாதிரி எந்த ரூட் வழியாக ரிட்டன் போகுது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நம்பர் 1 இருக்கிறது சென்னை, திருப்பதி, வெள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி. ஸோ இந்த ரூட்டில் இருக்க பஸ் எல்லாமே திருச்சிக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். சென்னை ஏரியாவிலேருந்து வர வண்டி எல்லாமே நம்பர் 1 டோல்கேட்டு சமயபுரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம பால் பண்ண மார்க்கெட் கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த ரூட் வழியாக வந்துட்டு அப்படியே ஹைவே எடுத்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். அதே மாதிரி ரிட்டனும் அதே மாதிரி தான், இதே ரூட் வழியாக திருச்சி டு சென்னை போகிறதும் இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது தஞ்சாவூர், கும்பகோணம், வேளாங்கண்ணி, காரைக்கால். இந்த பஸ் எல்லாமே எந்த ரூட் வழியாக வருதுன்னா துவாக்குடி, திருவரம்பூர், ஓல்டு பால் பண்ணை, டிவிஎஸ் டோல்கேட்டு இங்கே இருக்கிறது மன்னார்புரம். அதுக்கப்புறம் மன்னார்புரம் ரவுண்டானம் அப்படியே ஹைவே எடுத்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதே ரூட் வழியாகவே தஞ்சாவூர் இதெல்லாமே ரீச் ஆகிடும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது நாமக்கல், சேலம், பெங்களூர். ஸோ இதுக்கான ரூட் நம்பர் 1 டோல்கேட்டு ஆஸ் யூஷுவல் சமயபுரம், ஓல்டு பால் பண்ணை, அப்புறம் டிவிஎஸ் டோல்கேட்டு, அப்புறம் மன்னார்புரம் ரவுண்டான அப்படியே அதே ஹைவே வழியாக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிடுது. ரிட்டன் இதே வே தான் போகுது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ராமேஸ்வரம். இதுக்கான ரூட்டு ஏர்போர்ட்டு, டிவிஎஸ் டோல்கேட்டு, அப்புறம் மன்னார்புரம் ரவுண்டானோ, அப்புறம் ஹைவே வழியாக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிடுது. ரிட்டன் சேம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜியன் கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். இதுக்கான ரூட் ஆரம்பிக்கிறது சத்திர பஸ் ஸ்டாண்டு, அப்படியே கரூர் பைபாஸ் ரோடு, அது வழியாக அப்படியே சாஸ்திரி ரோடு, அப்படியே ரீச் கோர்ட்டு போயிட்டு அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு அப்படியே விஓசி ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். ஸோ அங்கேருந்து மன்னார்புரம் ரவுண்டான அப்படியே ஹைவே எடுத்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடணும். இதே சேம் ப்ரொசீஜர் திருச்சி டு கோயம்புத்தூருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீஜியன் மணப்பாறை, திண்டுக்கல், பழனி, குமிளி. ஸோ இதோட ரூட் கருமண்டபம், அப்படியே மன்னார்புரம் ரவுண்டானோ, ஹைவே பஞ்சப்பூர். ரிட்டன் அதே ப்ரொசீஜர். அடுத்து நம்ம லிஸ்ட்டு இது லாஸ்ட்டு 1. ஸோ இதில் உள்ள ரீஜியன் மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இதுக்கான ரூட் ஒரே ரோடு தான், அந்த பக்கமாக மதுரை ரோடு வழியாக வருது, அப்படியே ஹைவே பஞ்சப்பூரில் என்ட்ரி ஆகுது. ஸோ ரிட்டன் இதே ரூட் வழியாக தான் ரிட்டனும் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் மொத்தம் 7 லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். இந்த 7 லிஸ்ட்லேயும் என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்குது, அந்த எந்தெந்த ரீஜியன் எந்த ரூட் வழியாக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்கான்னு நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுவும் உங்களுக்கு நான் போடுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, 16/7/2025 இருந்து உங்களுக்கான பஸ் ரூட்டு சேஞ்ச் ஆகுது. அதை இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிக்கப் ட்ராப்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.